What's up YouTube, Srinivas here and welcome back to my channel. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூர் ஒன்று புக் பண்ணியிருக்காங்க. சஃபாரி வேர்ல்டு அதுதான் இப்போ பரபரன்னு போய்கிட்டு இருக்கேன். 4 மணி நேரத்துக்கு முன்னே வர சொன்னாங்க. நான் இப்போ 9:05 கிளம்புற மாதிரி. ஸோ அங்கே 8:50 இருக்கிறோம். போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்க்கும்போது 8:53 போயிடலான்ற மாதிரி தான் காமிச்சுது டைமு. ஓடிக்கிட்டு இருக்கேன். எப்படி புக் பண்ணேன் என்ன ஏதுன்றதை நான் டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன். இந்த கான்செப்ட் நல்லா இருக்குங்க. பெடஸ்ட்ரியன்ஸுக்காக போட்ட பிரிட்ஜு கீழே பாருங்கள், ஆள் நடமாட்டமே இல்லை. கீழே எல்லாருமே மேலே தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஓ, இப்படியே நடந்தே அடுத்ததுக்கே போயிடலாம் போகுது ஸ்டேஷனுக்கு. ஏன் வெயில் அடித்தாலும் சரி மழை அடித்தாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம பாட்டத்தில் நடந்து போய்கினே இருக்கலாம். ஓகே, நம்ம வந்து சென்ட்ரல் வேர்ல்டு போனோம். ஹோப்ஃபுல்லி டைமுக்கு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துட்டேன், அதோ இந்த ஆரஞ்சு கலர் போர்டு தெரியுது பாருங்க, அங்கே தான் போய் இப்போ இதுவாக அட்டெண்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ வவுச்சர் எடுத்துப்போம். லான்ச் ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் வெளியே சேர் போட்டு உட்கார வச்சுட்டு லான்ச் பண்ணுறாங்க. உள்ளே இருக்குங்க. ஆமாம். Hello. Which program are you going today? The Safari World. Safari World. Safari World. You can take a left room. Take a seat first. Oh, okay. Yeah. ஓகேங்க, அட்லன்ஸை கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக டிபார்ட் வந்து 9:45. நான் எழுந்த டைமை பார்க்காம 8:45 ஓடி வந்தேன். 9:05 ஓடி வந்தேன். இன்னும் 3/4 மணி நேரம் உட்காந்து தான் ஆகணுமா? ஓகேங்க, நம்பர் 14 கூட்டினா வந்து மை பர்த்டே டேட். நைஸ். ஓகே, ஸ்டிக்கர் ஒட்டி விட்டாங்க. ஸோ எங்கேயும் சொன்னாங்களே, எப்படி போகணும்? ஓகே மக்களே, வரேன். ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்து சாப்பிட்டு வரேன். டைம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் பொறுமையாக இங்கே எத்தனையோ இடத்துல பார்த்துக்கேன், சாப்பிட்டு வந்துருக்கேன். டைமும் பார்க்காம போயிட்டேன். ஓ பாருங்க, அம்மா இந்த பிரிட்ஜு இந்த ரோடு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க மீடியனில். நல்ல ஐடியாவாக இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு பிடிஎஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு பிடிஎஸ் ஸ்டேஷனுக்கு கனெக்ஷனுங்க. சிட்லாம்லேருந்து சிஎம் சென்ட்ரல் வந்துருக்கு. சிஎம் சென்டர் நைஸ். அவங்க வேறு 9:45 கிளம்பிடுவேன், அதுக்குள்ளே வந்து சேருட்டாங்க.
எங்கேயாவது போயிட்டு போகலாமா? சரி சும்மா போவோம். இங்கே பாருங்க ஆர்ட் ஒர்க்கு. டைம் இல்லை. கோல்டு ப்ரூன்னு எடுத்தால் வாங்கக்கூடாது கொஞ்சம். சரி ஏதோ ஒன்று கோல்டு காஃபி தானே வாங்கிடலான்னா ஐயோ வா கசகுது வாயதான், மறந்து போய் வாங்கிட்டேன். இதோ பாருங்க ஃப்ரீ இது ஆப் ஆன் ஆப் ஆஃப் பஸ். அது எந்தளவு ஒரு ரெகுலராக அவைலபிலிட்டி இருக்குன்றது தெரியல. ஆனால் இது நல்ல ஒரு இதுதான் இனிஷியேட்டிவ். ஸ்டார்டட் ஹிந்தி மாதிரி உட்காந்துட்டோம் போது கூட சூச்சிட்டு போகிறாங்க. கூட்டாதின்னு நான் நினச்சேன். கூட்டாதின்னா கிட்டத்தட்ட 3 வண்டி கம்பைன் பண்ணிட்டு போகிறாங்க. மக்களே வந்தாச்சு சஃபாரி வேர்ல்டு உள்ள. சஃபாரி வேர்ல்டில் அந்த இதை முடிச்சுட்டு சஃபாரி முடிச்சுட்டு இங்கே ஒரு இடத்துல வந்து வெயிட்டிங் பண்ண சொன்னாங்க. குழந்தைக்கான ஸ்ட்ரோலரு வீல் சேரு எல்லாம் இருக்குங்க. ஸ்ட்ரோலர் 500 baht பர் டே. வீல் சேர் பார்த்தீங்கன்னா 700 baht பர் டே. ஓகே, நான் பார்க்கவே இல்லை, பார்க்காமலே போகிறேன். மக்காவுஸ் வெல்கமிங்கில் இருக்குங்க மக்காவுஸ். ஓகே, இந்த ஷோ வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஒராங்குட்டான் ரால நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஒருத்தர் தூங்குறாருங்க, இதில் தூங்கிட்டு இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக வந்த குரூப் வந்து போயிட்டாங்க. நம்மளுக்கு இது கிடையாது, லஞ்சு கிடையாது. அதனால் அவங்களாம் லஞ்சு சாப்பிட போயிட்டாங்க. நான் பொறுமையாக சாப்பிடலாம்னு விட்டுட்டேன். மக்காவுஸ் நிறைய இருக்குங்க. ஓப்பனில் இருக்குது, பறந்து போவாதா? எங்கே போனாலும் வந்துடும் போது. இந்த என்ட்ரான ஒன்று அங்கேயும் இருக்குது, இங்கேயும் வந்து பீவரேஜஸ், ஐஸ்கிரீம், பீவரேஜ் இதெல்லாம் இருக்குது. பாப்கார்னு, தாய் டெசர்ட்டு, ஸ்நாக்ஸு. போயிட்டு சாப்பிட்ற இடத்த போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிவர் மார்க்கெட் ஒரு போட்டிங் மார்க்கெட்டுன்றாங்க இங்கே. அண்ட் இங்கே வரணுன்னா பெஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்பி வந்துருங்க. 9 மணிக்கு ஓப்பன் ஆகுது. திங்க் ரைட்டு 9 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ 9 o'clock ஓப்பன் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து விட வேண்டும். இங்கே திங்கிற இடம் இருக்குன்னாங்க. ஓகே, கேம்ஸ் இது ஏரியா.
அப்படியே போனால் பெட் ஹவுஸ். இது ஃபுல்லாக உள்ள டைனிங் ஏரியா தான் போகுது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதாவது குரூப் வந்தால் இது பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டன் ஷோ 3:30 மணிக்கு இருக்கா? கௌபாய் ஸ்டன் ஷோ இது இருக்கு. ஓகே. அண்ட் சவானா கிராண்ட் பஃபெட் ரெஸ்டாரண்ட். என்ன இருக்குன்னு தெரியல. பஃபெட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர் சஃபாரி இந்த மாதிரி தான் இருக்குது. டிக்கெட் போட்டுக்கோங்க. அப்படியே ஒரே டிக்கெட்டாக போட வேண்டியதான். அதை விட்டுட்டு அடல்ட்டு சைல்டுலாம் போட்டு ரெண்டுமே 380 பாட்டு தான். வேணுன்றதோ போய் பாருங்க வந்தீங்கன்னா. ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஸோ அங்கே போய் சாப்பிட்றதுக்கு அங்கேயே ஏதாவது வாங்கி சாப்பிட்றோம். ஓகே, இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. அரப்பைமா அரப்பையாச்சு. அப்புறம் என்ன ஜெயண்ட்டு வேர்ல்டு ஜங்கிள் வாக். ஓகே, ஹண்ட்ரட் பாட் ஹார்ஸ் ஃபீடிங். ஓகேங்களா? 700 பாட்டு. அதோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க. மெயின் அட்ராக்ஷனே இப்போ அவர் தான் சஃபாரி வேர்ல்டுக்கு. அதில் வந்த இந்த ரீல்ஸ் அண்ட் வீடியோஸு ஷார்ட்ஸு இது அந்த கலாட்டாக்கு தான் இப்போது இவ்வளோ. வருங்க ரேட்டு. ரேட்டு பார்த்தீங்களா? 400 பாட்டு 700 பாட்டுன்ட்டு இருக்கு. அதான் என்ட்ரி ஃபீஸு ஒன்று கொடுக்குறோம். உள்ளே வந்துட்டு அது கூட சேர்த்து இது பண்ணது வந்து 1-2 தான் இருக்குது. மற்றதெல்லாம் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். அது சாப்பிட்றதுக்கு இதுதான் சாப்பிடுது. அது வந்து பிடிச்சிருங்க. மனட்டி மனட்டின்றாங்க. ஓகேங்க, இது வந்து சி லைன், இது சி கவு. அதனால அது பேர் வந்து மனட்டின் இருக்கு. மனட்டின் இதோட பேர் மனட்டின்றாங்க. ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் வந்து சி கவு.
லைன் ஃபீடிங் வேறு வரப்போதாங்க. இது அப்போ எப்பத்துலேருந்து வரப்போகுதுன்றது தெரில. இங்கேயும் ஒரு ஃபீடிங் போயின்ட்டு இருக்குது. இது பேர் வந்து மீர் கேட்டுங்க. ஆனால் நமக்கு வந்து இதை டிமோன் மாதிரியும் என்ன பூம்பா தேடுறியா இதான் ஃபீட் பண்ணுவாங்க பொழுது வரவங்க. ஓ மை காட், இது தப்பாச்சே, ஃபீட் பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி. அதுக்கான ஃபீடு உள்ளே வச்சுருக்காங்க, இங்கே இருக்கு. அதுக்கான ஃபீடு இது இருக்குது. அது ஏதாவது போடுவோமான்னு தான் பார்க்குது. வெரி பேட். வரவங்க எடுத்துட்ருக்காங்க. ஓகே, இந்த சைடு போனால் லைன் ஃபீடிங் இருக்குது. சாரி, இங்கே லைன் ஃபீடிங்கு. ஆனால் அது இப்போதைக்கு க்ளோஸ். இன்னும் ஓப்பன் பண்ண போகுது. சொன்னால வந்துருச்சா? லைன் ஃபீடிங் ஓப்பன். ஓப்பன். ஓகே, கம்மிங் சூனும் போட்டு வச்சுருந்தாங்க. ஓப்பனாங்க. 500 பாட் அதுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு டால்ஃபின் ஷோ அதுக்கு போவோம். ஐயோ, இதெல்லாம் நான் டிக்கெட்டு கேட்பாங்க இந்த ஸ்டிக்கர்லாம் வரருங்க. ஓகே, இதை ஒட்டிட்டேன். அது ஒட்டிகிட்டு இருக்க வரைக்கும் தான் எனக்கு உள்ளே சுற்ற முடியும். இல்லைனா அதுக்கப்புறம் கெட் அவுட்.
இதுநாட்டம் அதிகமாக இருக்கு. இப்போ காமிக்கிறது சும்மா சைலண்டாக தான் இருக்கு. Ladies and gentlemen, if you would like to take a photo with our superstar, could you please contact our Vanessa after the show? ใช่ค่ะทุกท่านนะคะท่านใดที่ต้องการถ่ายรูปกับน้องโรมาติดต่อเจ้าหน้าที่นะคะหลังจากจบโชว์นะเพราะว่าคนนี้ยังไม่จบนั่นเองค่ะใช่แล้วนะคะถ่ายรูปกับน้องโรมาสายพันธุ์เล็กนะคะถูกต้องค่ะอาจารย์แคสโดฟินนั่นเอง ஓகே எல்லாம் இது முடிச்சுட்டு கிளம்புறாங்க ஒரு சிலர். இனியும் அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஆனால் நம்ம வந்த டைமிங் வந்து கொஞ்சம் சரியில்லை. அதுதான் காலையில் வந்துடணும். ஓப்பன் ஆகும்போது நுழைஞ்சிடணுங்க இந்த மாதிரி இடத்துக்கு. அப்போ தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அண்டு இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இங்கே வந்தால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்தவங்க நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூக்கில் தான் எடுத்துருந்தேன் டிக்கெட்டை. 4000 ரூபா வந்தது. இந்த டால்ஃபின் ஷோ ஒன்று, அண்ட் ஒரு ஸ்பை வார்னு ஒரு ஷோ இருக்குது அது ஒன்று, அப்புறம் ஜிராஃப் ஃபீடிங், அதுக்கப்புறம் பிக்கப் அண்ட் ட்ராப்பு. அது கூட வந்து பிக்கப் ஓகே, வரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் போகிறது வந்து வேணா யூஸ் பண்ணால் ஓகே, பட்ஜெட்டில் முடியும். ஆனால் வேறு எங்கேயாவது போகணுன்ற பிளான் வச்சுருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறதே பெட்டர். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு வந்து க்ளூக்கில் வந்து டிக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா மேபி க்ளூக்கில் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. க்ளூக்கில் டிக்கெட் எடுத்துகிட்டு கார் வச்சு டாக்ஸி ஏதோ செலவானாலும் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆனால் வந்தால் கூட இங்கே நம்ம அந்த சஃபாரிலாம் வந்து இங்கே இவங்களே பஸ்ஸை வச்சுருக்காங்க, அதில் கூட இட்டுன்னு போவாங்க. இப்போ டைமிங் இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துட்டோன்னா பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் வந்துடலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டும் போயிடலாம், மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம். ஒன் டே ஃபுல்லாக இதுக்கே செலவு பண்ணோம், அந்த மாதிரி வரணும்.
இப்போ ஜிராஃப் ஃபீடிங் பார்க்குறேன் இருக்கான்னு. இருந்தால் அதை பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். அந்த கைடுக்கு மட்டும் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுருணும். ஏன்னா அதான் நம்ம இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு ரிட்டர்ன் நம்மளே போகிறோன்னா எனக்கு பை சொல்ல மறந்துடாதீங்க, எனக்கு குட் பை சொல்லாமல் போயிடாதீங்க. நாங்கள் இது என்னது ஃப்ளமிங்கோ கார்டன். ஒரு சிலர்லாம் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, டெசர்ட்டடாக இருக்குது, ஏன் ஆள் நடமாட்டமே இல்லை. இது பாருங்க, இதெல்லாம் கண்டுக்கவே ஆள் இல்லை. இப்போ ஒருவேளை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்களா? சிலை எதுவும் எது சிலை எது இது உண்மைனே தெரியல. எல்லாமே உண்மைதானா? தூங்குதா? சிலையாட்டம் தூங்குது. என்னது சங்கமூரா? இல்லை, இது வேற இது நினைக்கிறேன். இது எலக்ட்ரஸ் பேரட் வச்சுக்கோங்க. எக்லெட்டஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. crocodile கார்டன் இருக்குது. ஓகே, இருந்து போட்டோம். யாருங்க இது இவ்வளோ பெரிய இதில் இருக்குது? அந்த ஷோஸை தாண்டி எவ்வளவோ இருக்குங்க இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப ஹிடனாக இருக்குது. இதை பாருங்கள், பேர்ட்ஸ் இது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஷோ தான் மெயினாக வராங்க இங்கே. இங்கெல்லாம் வந்து இப்போ ஆள் நடமாட்டமே இல்லை. டால்ஃபின் ஷோ முடிஞ்ச உடனே அடுத்து சீலைன் ஷோ போயிட்டாங்க எல்லாம். மொலுக்கான் கொக்கட்டூ. நான் போகிறேன், நானே டயர்டாக இருக்கேன்ற மாதிரி பாக்குது. பாருங்க, நான் ஜஸ்ட்டு ஒரு இதுதாங்க சொன்னேன் அவங்ககிட்ட, நான் கிளம்புறேன்னேன். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்க அது இதுன்னாங்க. சரி, இல்லை நான் இந்த மாதிரி பிளான் வச்சுருக்கேன், அது பேலஸ் போய் பார்க்கணும். அவங்க தான் இன்னும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க இன்னமும் சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக குயினோட அம்மா இறந்துட்டாங்க. அதனால் வந்து எமரல்ட் புத்தா டெம்பிளும் கிராண்ட் பேலஸும் 9ஆம் தேதி வரைக்கும் க்ளோஸ்டு. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இதுக்கு போகாதீங்க, வாட் ஃபோ ஆர் வாட் அருண் ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்குது, அதுக்கு வேணால் போங்க. இது வந்து அவங்க சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. கிளம்புறியா, சரி கிளம்புட்டு போயிடலாம். இது கஸ்டமர் சர்வீஸ். ஆனால் வரும்போது நம்ம எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் ஷோ விட்டுருவேன். இத்தனைக்கும் ஒருத்தர் சொல்கிறா போல. ஸோ நாங்கள் மொத்தமாக இருந்தது அப்போ பார்த்தீங்களா 5 பேர் இந்தியன்ஸ் தான். எவ்வளோ செலவாகுன்றது வரைக்கும் அனுப்புகிறாங்க. வாட்ஃபோக்கு 300 ஆகும், ஃபெரிக்கு 2 இதுக்கும் 10 இது 5 10 பாட் ஆகும், வாட்டரோனுக்கு 200 பாட் ஆகும். என்ன இது இவ்வளோ அவங்க எதுவுமே எதிர்பார்க்க செய்யலைங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க அவங்க பண்ணுற இது வந்து அவங்க தான். ஆனால் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? லேட் ஆகிடுச்சு, நான் ஷோ விட்டுருவேன், இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு டிரைவரை போட்டு பிடுங்கிட்டாங்க.
அவர் ஃபோன் பண்ணி இவங்ககிட்ட கத்தியிருந்த அவங்க கடைசியில் இங்கே உள்ளே என்ட்ரு ஆகும்போது சொல்கிறாங்க, பாவமாக இருந்தது, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், நான் ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் பண்ணணும், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இதுவாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஐம் சாரி. நம்ம ஆளுங்களுக்கு இன்னும் இந்த தாய் பீப்புளை பற்றி தெரியல சரியா, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா கோவப்படுறாங்க தான், இல்லைன்னு ஒரு சிலர்லாம் ரொம்ப கோவப்படுறாங்க தான், ஆனால் அது ரொம்ப ரேராக தான் இருக்குது. முக்கால்வாசி பேர் வந்து நம்ம கஸ்டமராக கூட விடுங்க, நார்மலாக பேசுகிறதே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. என்னத்த சொல்கிறது, நம்ம ஆளுங்க வந்தால் கொஞ்சம்